ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எபிசோட் ரொம்ப லேட்டாக வந்ததுனால நம்ம காலையிலே ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அபி இவ்வளோ விஷயத்தை நல்லா யோசிப்பாங்க, தேவையில்லாமல் முரளியை அலாட் பண்ணுற மாதிரி இன்றைக்கான எபிசோடில் போய் பேசிட்டாங்க. நீ உனக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் இருக்குது, நீ வந்து அஞ்சலிக்கும் பாப்பாவுக்கும் எதுவும் பண்ணினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் யோசிச்சு தான் முரளி வந்து உன்னோட கோவத்தை நான் வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே முரளி பெரிய கிரிமினலுங்கிறது நல்லா தெரிஞ்சது தான். அதனால் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு வந்து இப்போ வேறு ஒரு பிரச்சனையை அபிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா ராகவ் வந்து அபிகிட்ட கேட்குறாங்க, புதுசாக உன்னோட கடை வந்து திறந்த இடத்துல எப்படி இருக்குது, உனக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்குது, கடை நல்லா பெருசாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கடையில் பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. முரளி ஏற்பாடு பண்ண ஆள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளார போயிட்டு ஒரு கேமரா ஒன்று வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா போனதுக்கப்புறம் அந்த ரூமுக்குள்ளார போய் எல்லாரும் போய் ட்ரெஸ்ஸு அதாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதெல்லாம் வீடியோவில் பதிவு பண்ணி இப்போ அதை மெயிலில் அனுப்பி இப்போ அபியை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அபி வந்து அப்படியே மறண்டு போய் யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஃபோன்லேயே ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அதோட பார்த்தா அந்த பக்கத்து சிரிக்கிற சத்தம் கேட்குது. அந்த மாதிரி தான் ப்ரொமோ காட்டியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அபியை வந்து நிறைய மென்டல் டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சு கார்னர் பண்ணி நிறைய அபியை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா தான் நிறைய பிரச்சனைகள் வந்துடும்ல. அதனால் வந்து இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ராகவ் இந்த விஷயத்துக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷும் பெருசாக ஹெல்ப் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முரளியோட பெரிய திட்டமே என்னன்னா இப்போ அபியை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பினா தான் முரளி நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும்னு வேறு நான் எதிர்பார்த்தேன். நாளைக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ப்ரொமோ கொடுத்து பெருசாக ஸ்டோரி எதுவும் மூவ் பண்ணல அப்படிங்கிறதுனால நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொமோ வரும். அந்த ப்ரொமோ வச்சு அடுத்த ஸ்டோரி என்ன மாதிரி ஜானலில் மூவ் பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா தெளிவாக ரிவ்யூ பார்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட் காலையிலே வந்திருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இன்றைக்கான எபிசோட்டை நான் ரொம்பவுமே எதிர்பார்த்தேன். ஆகாஷ் முரளியை பிடிச்சி ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுருந்தானே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். அது லைட்டாக ஒரு இடிமட்டில் இடிச்சிட்டு விட்டுட்டாரு. ஆனால் அபி வந்து நிக் நேம் வச்சு கூப்பிடலன்னு ராகவ் ஃபீல் பண்ணது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.